மக்களே, பொதுவாகவே திருமணம் அப்படின்னாலே அந்த மணப்பெண்ணிற்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அவங்க காதலித்தவர்களே கைப்பிடிக்கிறாங்கன்னா, அந்த இன்பத்த சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. உண்மையிலேயே அந்த அளவுக்கு மனசு நிறைவாக இருக்கும். இப்ப அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல நடிகை மஞ்சுமேல் பாய்ஸ் நடிகர திருமணம் பண்ண போறாங்க. இப்ப அந்த விஷயம் ரொம்பவே சினிமா வட்டாரங்களிடையே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த நடிகை யாரு? அதேபோல அந்த நடிகர் யாருன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் நடிகர் தீபக், டாடா ஹீரோயின் அபர்ணா தாஸ் இருவருமே விரைவில் திருமணம் செஞ்சுக்க இருக்காங்க. வினித் ஸ்ரீனிவாசனின் மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் படத்தின் வழியாக மலையாள திரையுலகில் அறிமுகமானவர் தான் தீபக். தொடர்ந்து இவர் வந்து பார்த்தோன்னா தட்டத்தின் மறையத்து, கேப்டன், மனோகரம், கண்ணூர் ஸ்குவாடு போன்ற பல ஹிட் படங்களில் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. வசூலிலும் பல்வேறு புதிய சாதனைகளை படைச்சு வந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு புறம் நடிகை அபர்ணா தாஸ் பஹத் ஃபாசிலின் நிஜன் பிரக்ஷன் அப்படின்ற படத்தின் மூலமாக மலையாள சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க. தொடர்ந்து விஜயின் பீஸ்ட் படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடித்து தமிழிலும் அறிமுகமானாங்க. கடந்த ஆண்டு கவின் அபர்ணாதாஸ் நடிப்பில் வெளியான டாடா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்ட அடிச்சு இருவருக்குமே பிரேக் கொடுத்துச்சு. இதே போல தெலுங்குல ஆதிகேசவா என்னும் படத்திலும் அபர்ணா நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் வெளியான சீக்ரெட் ஹோம் தான் அபர்ணா நடிப்பில் கடைசியாக வெளியான படம். இந்த நிலையில தீபக், அபர்ணா தாஸ் இருவருமே திருமண பந்தத்தில் இணைய இருக்கிறதாக உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்குது. வருகிற ஏப்ரல் 24 கேரளாவில் வந்து பார்த்தோன்னா அபர்ணா தீபக் திருமணம் நடைபெற இருக்குது. இதில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மட்டும் கலந்துக்குவாங்கன்னு தெரியுது. மனோகரம் படத்தில் இணைந்து நடித்த போது காதல் மலர்ந்ததாக வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க. இப்போ அது திருமணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. இருவரினுடைய திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக வந்து பார்த்தோன்னா ஒன்றாக இணைந்து வாழணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா காதலித்து திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் சில நாட்களிலேயே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வந்து கருத்து மோதல் ஏற்பட்டு பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா இன்ன வரைக்குமே ரொம்பவே வெற்றிகரமான தம்பதிகளாக ஒன்றாக பல ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவங்களும் இருக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.